ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். இந்த ப்ராடக்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற ஒரு பொருள். அதனால் இந்த ப்ராடக்ட்டுக்கு எப்போவுமே டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் மிஷினரிஸ்லாம் வாங்கி போட்டிங்கன்னா லைஃபுக்கும் இதிலேருந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ். இது என்ன பிஸ்னஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்ன பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவோட டிமாண்ட் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கட்டுமானத்துறை, நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் செக்டரில் தேவைப்படுது. அடுத்தது எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் செக்டரில் தேவைப்படுது. ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங், இங்கே எல்லாம் ஸ்க்ரூவோட தேவை அதிகமாக இருக்குது. இந்த பிஸ்னஸை நம்ம சிறு தொழிலாக செய்ய முடியாது, லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸாக தான் செய்ய முடியும். ஏன்னா சின்ன அளவில் நம்ம செய்யும்போது நம்மளோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் இருக்கும். அதே சமயம் லார்ஜ் மேனுஃபேக்சரிங் செய்கிற காம்படிட்டர் கூட நம்மளால் போட்டி போட முடியாது. அவங்க கொடுக்குற அளவு ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியாது, அவங்க கொடுக்க அளவு ப்ரைஸ் கம்மி பண்ணியும் கொடுக்க முடியாது. அதனால் இந்த பிஸ்னஸை கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணி பெரிய யூனிட்டாக போட்டிங்க அப்படின்னா மந்த்லி லேக்ஸில் உங்களுக்கு டர்ன் ஓவர் ஆகும். இந்த தொழில் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான இயந்திரங்கள்லாம் வேணும், ரா மெட்டீரியல் என்னென்ன வேணும், ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும், இது எல்லாமே ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். தேவையான மூலப்பொருள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் ரோல். இது ரோலாகவே கிடைக்கும். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் போடணும், அப்போ தான் ஸ்க்ரூ துரு பிடிக்காமல் இருக்கும். அடுத்தது எஸ்எஸ் கிளீனிங் கெமிக்கல், நெக்ஸ்ட்டு லூப்ரிகண்ட் ஆயில், அடுத்தது பிளாஸ்டிக் பாக்ஸஸ், இது பேக்கிங் பண்ணுறதுக்கு. இது அவ்வளவும் இந்த தொழிலுக்கு தேவையான ரா மெட்டீரியல். அடுத்து இதுக்கு தேவையான இயந்திரங்கள் பற்றி பார்ப்போம். ஸ்க்ரூ மேனுஃபேக்சரிங் மிஷின், இது 5 லட்சத்துலேருந்தே இருக்குது, ஆன்லைன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட மேக்கிங் ப்ராசஸ் பார்ப்போம். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின். இதில் எஸ்எஸ் ஒயர் ரோலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா வேண்டிய அளவு கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அப்புறம் த்ரெட்டிங் மிஷினில் த்ரெட் பண்ணி கொடுத்துரும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்ங்கிறதுனால லாஸ்ட்டாக ஸ்க்ரூ தயாரித்த பிறகு எஸ்எஸ் கிளீனிங் ஆயிலில் வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஸ்க்ரூவில் துரு ஏறாமல் நீண்ட நாள் உழைக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் நடக்குது. இதில் நிறைய ப்ரைஸில் உங்களுக்கு மிஷின் இருக்குது. அது உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ப்ரொடக்ஷனும் மிஷினோட ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி தான் ப்ரொடக்ஷனும் இருக்கும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எத்தனை லேபர்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு பர்சன் ஒரு ஆள் தேவைப்படும், அன்ஸ்கில்டு வேலை தெரியாதவங்க ஒரு ஆள் தேவைப்படும், பேக்கிங் ஒர்க்கர் அதாவது பேக் பண்ணுறதுக்காக ஒரு 5 பேர் தேவைப்படும், அக்கௌண்டன்ட் 1, ஆஃபீஸ் பாய் 1, டோட்டலாக ஒரு 10 பேர் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யூனிட் போடுறதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும்னு பார்ப்போம். இதுக்கு மினிமம் ஒரு 4000லேருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் இடமாவது தேவைப்படும். ஏன்னா ரா மெட்டீரியலை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அடுத்தது ஃபினிஷிங் பண்ண ப்ராடக்ட்டுகளை பேக்கிங் பண்ணி வைக்கிறதுக்கு தேவைப்படும், மெஷின்ஸ்லாம் போடுறதுக்கு தேவைப்படும். மொத்தத்தில் ஒரு 4000லேருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து இதோட ப்ராஃபிட் பற்றி பார்ப்போம். இந்த தொழிலில் உங்களுக்கு எல்லா செலவும் போக 20லேருந்து 25% வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். லார்ஜ் ஸ்கேல் யூனிட்டில் ப்ரொடக்ஷனுக்கு 20-25ங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். மார்க்கெட்டிங் பற்றி பார்ப்போம். ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணலாம், ரீட்டெயிலாக கொடுக்கலாம், ஹார்ட்வேர் ஷாப்பில், எலக்ட்ரானிக் ஷாப்பில் கொடுக்கலாம், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன லைசன்ஸ் எடுக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது எதுக்குன்னா உங்களுக்கு லோன்லாம் வாங்குறதுக்காக இது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி எடுக்கணும், ஃபேக்ட்ரி லைசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும், வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட் லைசன்ஸ் இதுவும் கண்டிப்பாக எடுக்கணும். இந்த லைசன்ஸ் எல்லாம் எடுத்தால் தான் இந்த பிஸ்னஸ் உங்களால் பண்ண முடியும். ஸ்க்ரூ மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் நிறைய துறையில் தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் இது. நிறைய இண்டஸ்ட்ரியில் ஸ்க்ரூவோட தேவை அதிகமாகவே இருக்குது. அதனால் எப்போவுமே ஹியூஜ் டிமாண்ட் உள்ள ஒரு பிஸ்னஸ் தான் இது. இந்த பிஸ்னஸை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணினீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இதை மாதிரி பிஸ்னஸ்க்கு பேங்க் லோன்லாம் ஈஸியாக கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் மிஷின்லாம் வாங்கலாம். நல்ல லாபம் தரக்கூடிய நல்ல பிஸ்னஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.